முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா ஜீவஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரியன் எடுக்கிற வேலை எல்லாத்தையும் வெற்றியாக்கக்கூடிய அருமையான இடத்துல அமர்ந்திருக்கிறார். நினைத்த காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். என்னமா நீங்களும் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லா கிரகங்களும் சூப்பராக இருக்குதுன்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறீங்க. பெரும்பாலான ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாம் போராட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் உங்களுடைய உழைப்பை தானே நம்புவீங்க. உங்களுடைய உழைப்பை நம்புங்க, உங்களுடைய முயற்சியை அதிகமாக போடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கட்டாயம் வருகின்ற நாட்களில் சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு இது வரைக்கும் நிறைய நெருக்கடிகள், எதிரிகளுடைய தொல்லை, உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள், இது எல்லாமே கடந்த ஓராண்டுகளாகவே இந்த கன்னிராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. கேது உங்களுடைய ராசியை விட்டு விலகடந்துமே ஓரளவுக்கு சக்ஸஸான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாப குரு 11ஆம் இடத்துல குரு பகவான் சுப கிரகம் அமர்ந்திருக்கு. அதனால் இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நடத்திட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு பணியாளர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அஷ்டமத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால திடீர்னு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நடக்கும். வேலையிலையும் கூட ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். சக ஊழியர்களால் ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்த கன்னிராசிக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க. அதெல்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த பிரச்சனையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன குடும்பத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, அந்த நெருக்கடியை எப்படி சமாளித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு உணர்ந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு அப்படி நிறைய இன்னல்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு சில இடைஞ்சல்களை இந்த கன்னிராசி என்பர்கள் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. இனி வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு 25 வயதுலேருந்து ஒரு 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் தேடினீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இந்த கன்னிராசி என்பர்கள் குழந்தை பேருக்காக அவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் செயற்கை கருத்தரிக்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேரில் ஏதாவது சொத்தோ ஒரு நிலமோ ஒரு வீடோ இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஆள் மனது மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். உறவுகளால் ஒரு சில வேலை செய்கிற இடத்துல ஒரு சில நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, அந்த நெருக்கடிகள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக சொத்து வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களை இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விளைச்சல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விளைச்சல் அதிகமாகிறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த கன்னிராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சாதனையாளராகக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே புதனே ஆளக்கூடிய கிரகமாக இருக்குது. புதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடும் இந்த கன்னிராசி. அதனால தான் இந்த கன்னிராசி அப்படின்னாவே நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. கணக்கு போடுறதெல்லாம் நல்ல ஒரு டேலண்டான
நபர்களாக இந்த கன்னிராசி குழந்தைகள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு டிகிரி படித்தவங்க பெரும்பாலும் இந்த கன்னிராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல டேலண்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ளவங்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட எந்நேரம் கொஞ்சமாவது ஒரு 10 ரூபாயாவது காசு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காசு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. காசு 10 ரூபாயாவது வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப சிக்கனவாதிகளாக தான் இருப்பாங்க. தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை இவங்க ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. இந்த கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அப்படியே சக்ஸஸாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சூரியனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். செய்கிற வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வீட்லேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். குடும்பத்துலேயுமே மற்றவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்கள் நம்மளுடைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சந்திரனோட நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் ஜூலை 9ஆம் தேதி முதல் உங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய இடத்துல இருக்கார். ஏன்னா ராசிநாதன் 9க்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமான இடத்துல வரும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். குறிப்பாக வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சிலர் ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான யோகமான கிரக அமைப்பு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. லாப குருவோடைய பார்வையும் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது. தனாதிபதி குடும்பத்தையும் பாக்கியத்தையும் பார்க்கறதுனால சுக்கிரனும் இங்கே மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை, கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, சிலருக்கெல்லாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை, அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் நிறைய செலவு பண்ணிட்டோம், எங்களுக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த தொந்தரவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா சரியாகும். வேலையில் இருந்த நெருக்கடிகளும் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். புதுசாக ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த காலகட்டத்தில் வரும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களே, அவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதரவாக இருப்பாங்க. குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். குறிப்பாக உங்களுடைய நண்பர்களால் ஒரு சில பின்னடைவுகள் இருக்கும். படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாணவராக வருகின்ற நாட்களை நீங்கள் வர முடியும். உங்களுக்கு ஜூலை 9ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன்னிராசி என்பர்கள் சித்தர்களுடைய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. பௌர்ணமி நாட்களில் உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதே உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் உங்களுடைய மன அமைதி பெறத்துக்காக நீங்கள் அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சுட்டு வாங்க. மன அமைதி கிடைக்கும். முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போய் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அங்கே சிறப்பு பூஜை நடக்கும். அதில் கலந்துக்கிட்டு வாங்க. மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், உறவுகளால் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் இதெல்லாமே கொஞ்சம் குறையும். மனது கொஞ்சம் நிம்மதியாகும். முடிந்தால் இதை ஒரு முறை நீங்கள் போய் அந்த பூஜையில் கலந்துட்டு வாங்க. இந்த சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது
அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பதவியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. குறிப்பாக ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். தினப்பணிக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை பார்க்குற இடத்துலையே பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கூட ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். 3, 5, 7 இந்த இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தைரியமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தன்னம்பிக்கையும் அதிகமாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் போடுற முயற்சியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வரத்துக்காக, அதாவது பொருளாதாரத்தில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வரத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிடாமல் தொடர்ச்சியாக முயற்சியை போடுங்க. உங்களுடைய உழைப்பை கூடுதலாக போடும்போது நல்ல ஒரு வெற்றியாக வருகின்ற நாட்களில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த வேலையை கரெக்டான டைமில் முடிப்பீங்க. பொதுவாக கன்னிராசி அப்படின்னாவே ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை இந்த நேரத்தில் முடிச்சிடணும் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த வேலையை கரெக்டான டைமில் முடிச்சிடுவாங்க. இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் அதே மாதிரி செயல்படுவீங்க. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானமும் ரொம்ப பலமாக இருக்குது. சொத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். அரசியல்வாதிகளுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். சப்தமஸ்தானத்துகளில் கண்டகச்சனி இருக்குது. அதனால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இது சனி பகவான் வக்கரக காலம் அப்படிங்கிறதுனால அந்த வக்கரகத்தினால ஒரு சில நன்மைகளும் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நட்பு வட்டாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். பொதுவாக கண்டகச்சனி காலம் அப்படின்னா கூட இருக்கிற உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். குறிப்பாக கணவன் மனைவியாக இருந்தால் சின்ன சின்ன எனக்கு சண்டை சச்சரவுகள் வரும். கூட இருக்கிற நண்பர்களால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்னு சொல்ல. இது வக்கரக காலம் அப்படிங்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளும் வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசிக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமையில் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.